இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாக்கோபு 1:23-22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். என்னத்தினாலெனில், ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். வேத வசனத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம், வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இராமல் அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். வெறுமனே அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறவர்களாய் இராமல், வார்த்தைகள், ஆண்டுடைய வார்த்தைகள், வெறுமனே அதை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இராமல் ஆண்டுடைய வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது என்பதை கவனித்து அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அது யாரோ ஒருவருக்கு சொல்லப்பட்டது என்று இல்லாமல், எனக்கு கர்த்தர் தந்த வார்த்தை என்று அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன்படி வாழ பிரயாசப்பட வேண்டும். அதன்படி நடக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் வாழும் பொழுது நீங்கள் பலன் தருகிற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்கிறீர்கள் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து வசனத்தை பற்றி சொன்ன ஒரு உவமை, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுகிறது, சில விதை கற்பாறை நிலத்தில் விழுகிறது, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுகிறது, சில விதை நல்ல நிலத்தில் விழுகிறது. இந்த முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதைகள், கற்பாறையில் விழுந்த விதைகள், வழியருகே விழுந்த விதைகள் பலன் கொடாமல் போகிறது. ஆனால் ஒரே ஒரு நிலத்திலே விழுந்ததுதான் பலன் தருகிறது. செம்மையும் நன்மையுமான இருதயத்திலே விழுந்த விதைகள். நீங்கள் அப்படிப்பட்ட ஒருவராக, செம்மையும் நன்மையுமான இருதயத்தை உடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டுமானால், உங்களுக்கு சொல்லப்படுகிற வேத வார்த்தைகள் பயனுள்ளதாக மாற வேண்டுமானால், நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அந்த வசனத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். உங்கள் இருதயம் செம்மையான இருதயமாக, நன்மையான இருதயமாக மாற நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் வார்த்தைகளை கொண்டு உங்களோடு இடைப்படும் பொழுது நீங்கள் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் ஏதோ ஒரு வாக்குத்தத்த வசனம் அதிலே கிடைக்கிறதா, கர்த்தர் ஏதோ ஒன்றை எனக்கு போகிறாரா என்கிற ஒரு எண்ணத்தோடு மாத்திரம் வேதத்தை பார்க்காமல், என்ன வாக்குத்தத்தம் கிடைக்கிறது, ஆண்டவர் என்ன ஆசீர்வாதம் தருகிறார் என்று சொல்லி அதற்காக மாத்திரம் வேதத்தை வாசிக்காமல், கர்த்தர் என்னோடு என்ன பேச விரும்புகிறார் என்கிற மனநிலையோடு நீங்கள் வாசிக்க வேண்டும். வேதத்திலே வாக்கு தத்தங்கள் நிறைய இருக்கிறது. கர்த்தர் நிறைய வாக்கு தத்தங்களை இந்த வேத வசனத்திலே வைத்திருக்கிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ பயப்படாதே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். இந்த உலகம் கைவிட்டாலும் அவர் கைவிடாத தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். நான் உனக்கு போதிப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததியின் மேல் என் ஜீவ தண்ணீரை ஊற்றுவேன். தாகமுள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன் என்று எல்லா ஆண்டோர் வாக்கு தத்தங்கள் தந்திருக்கிறார். ஆனால் இந்த வேத புஸ்தகம் வெறுமனே வாக்கு தத்தங்கள் மாத்திரம் உள்ளடக்கிய ஒரு புத்தகம் கிடையாது. இதுல எச்சரிக்கிற வேத வார்த்தைகள் உண்டு. மரண வழியையும் ஜீவ வழியையும் நான் உனக்கு முன்பாக வைக்கிறேன். தெரிந்து கொள்ள வேண்டியது உன்னுடைய காரியம். நீ ஜீவ வழியை தெரிந்து கொண்டால் இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனையாக ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்லி நமக்கு எச்சரிப்பின் வார்த்தையை இந்த வேதம் தருகிறது. அதே போல நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நல்ல கற்பனைகளும் கட்டளைகளும் நிறைய இந்த வேத வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று வேத வசனம் நமக்கு கற்பித்து தருகிறது. யாவரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லி தருகிறது.
பொய் சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லி இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. இச்சையாதிருப்பாயாக என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது. நமக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் சொல்லி தருவது இந்த வேதம் தான். நாம் சோர்ந்து போகும் பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை பலன் கொள்ள செய்கிறது. அடுத்தது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கும் பொழுது, இப்படி செய்தால் இப்படி நீ செய் என்று சொல்லி வலது புறமாய் சாயும் பொழுதும் இடது புறமாய் சாயும் பொழுதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தையை வேத வசனம் நமக்கு தருகிறது. ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்வதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். வெறுமனே அதுல என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது என்று மாத்திரம் அதற்கு நாம் வேதத்தை வாசிக்காமல், கர்த்தர் என்னோடு என்ன சொல்லுகிறார், நான் என்ன செய்யும்படி கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் தேடி வாசிக்க வேண்டும். வேதத்தில் உள்ள கற்பனைகள் எல்லாம் விருதாவான கற்பனைகள் கிடையாது. அதை செய்கிற மனுஷன் அதனால் பிழைப்பான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இந்த வேதம் சொல்லுகிற கட்டளைகள் கற்பனைகள் எல்லாமே நம்முடைய பிரயோஜனத்துக்காகவும் நமக்காகவும் தான். நாம் அதை அப்படி எடுக்காமல், கற்பனைகள் எல்லாம் யாருக்கோ, வாக்குத்தத்தங்கள் மட்டும்தான் எனக்கு என்று சொல்லி எடுக்கிறோம். வேதத்தை வாசிக்கும் பொழுது வேத வசனத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிய ஒப்பு கொடுங்கள். அது உங்கள் சுபாவங்களை மாற்றும், உங்களை ஆண்டோருக்கு உரியவர்களாக மாற்றும். அந்த பரலோக பாதையிலே நீங்கள் முன்னேறி செல்வதற்கு, ஒவ்வொரு அடியாக எடுத்து வைப்பதற்கு அது உங்களுக்கு வழி காட்டும், உங்களை பலனடைய செய்யும். நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரும். வேத வசனங்களை வாசிப்பதோடு நிறுத்தி விடாமல் அதற்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறீர்கள். வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்கள் எண்ணங்கள் நிறைய விதங்களிலே சிதறடிக்கப்படலாம். ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது நேர்வழியாய் கர்த்தர் உங்களை அழைத்து செல்வார். இதை கேட்கிற நீங்கள் எல்லாரும் ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடி, கடந்த காலத்திலே கர்த்தர் உங்களோடு சொன்ன வார்த்தைகள், உங்களோடு இடைப்பட்ட அந்த வசனங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தீர்களா என்று யோசித்து பாருங்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் கீழ்ப்படியாமல் போன தருணங்கள் உண்டு. நீர் எனக்கு செய்ய சொன்ன காரியத்தை சொல்லாமல் போனதினால் என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை நான் இழந்த தருணங்கள் உண்டு. இப்போது என்னை நான் தாழ்த்துகிறேன். ஒரு தடவை கூட எனக்கு இறங்கும் ஆண்டவரே. இழந்து போன அந்த ஊழியம், இழந்து போன அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ளட்டும். உமக்கு கீழ்ப்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபிங்கள். கர்த்தாவே, என்னோடு நீர் பேசும். உம்மோடு உள்ள அந்த உறவு எனக்கு எங்கோ அறுபட்டு போயிருக்கிறது ஆண்டவரே. உமக்கு கீழ்ப்படியாததினால்தான் அது என்னுடைய வாழ்க்கையிலே வந்தது. முழுசும் உமக்கு கீழ்ப்படிய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாய் தாழ்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ கிருபை இறங்குகிறது, தேவ பிரசன்னம் இறங்குகிறது. ஆண்டவரே, இந்த வருஷத்திலே உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு ஒத்தாசையாக இருந்து, நீர் எங்களுக்கு சொல்லுகிற எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்கிற பலனை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்துல தருகிறோம். இயேசு நாமத்துல கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை 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 மகிமை